புதுச்சேரியில் பாரபட்சமற்ற ஆட்சி நடப்பதாக பாராட்டு தெரிவித்துள்ள தாவேக தலைவர் விஜய் புதுச்சேரியை மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை என்றும் சாடியுள்ளார். கரூரில் நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிறகு முதன்முறையாக பொதுவெளியில் தாவேக தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி உப்பளத்தில் நடந்த கூட்டத்திற்கு தனது பரப்புரை வாகனத்தில் வந்த விஜய் அதில் இருந்தவாறு உரையாற்றினார். எம்ஜிஆரை தவற விட்டுவிட வேண்டாம் என தமிழ்நாட்டு மக்களை அலர்ட் செய்தது புதுச்சேரிதான் என்று கூறிய விஜய் பாரபட்சமின்றி தனது பரப்புரைக்கு அனுமதி கொடுத்ததாக புதுச்சேரி முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தார். தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி நம்ம திமுக கவர்மெண்ட் மாதிரி கிடையவே கிடையாது. வேற ஒரு அரசியல் கட்சி நடத்துற நிகழ்ச்சியாகவே இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு தன்னெழுச்சியா வர நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பாரபட்சமே காட்டாம இந்த கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கூட்டணி அரசில் அங்கம் வகிக்கும் பாஜகவை கடுமையாக விமர்சித்தார். கவர்மெண்டோட கூட்டணி ஆட்சியில இருந்தாலும் புதுச்சேரிய ஒன்றிய அரசு எதிலையுமே கண்டுக்கல என்றது புதுச்சேரி மக்களான உங்களுக்கு நல்லாவே தெரியும். மாநில அந்தஸ்து கோரிக்கையை மட்டுமா கண்டுக்கல, இங்க வளர்ச்சி ஏற்படவும் துணை நிக்கவே இல்லைன்னு கேள்விப்படுறோம். பல்வேறு தொழிற்சாலைகளை மீண்டும் திறக்கிறதுக்கு இதுவரைக்கும் ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல. பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களோட வேலை வாய்ப்புக்காக எதையுமே செய்யல. இதனிடையே விஜயின் பேச்சை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி செல்போன் வழியாக நேரலையில் பார்த்தார். புதுச்சேரியில் தாவேக தலைவர் பேச்சுக்கு திமுக, பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர் எதிர்வினையாற்றியுள்ளனர். கரூரில் அனுமதி வழங்கித்தானே நடத்தினார். காவல்துறையினர் ஆயிரக்கணக்கானோர் அங்கே நின்று பாதுகாப்பு வழங்கினார் அல்லவா. இவருக்கு அனுமதி கொடுத்து காவல்துறை பாதுகாப்பு கொடுத்து 12 மணி சாலை ஓர போக்குவரத்தை எல்லாம் திசை திருப்பி விட்டு கரூரிலே தமிழக அரசு கொடுத்த அனுமதியின் பேரில் தான் அந்த கூட்டம் அங்கே கூடியது. அவருக்கு அரசியலை பற்றி ஏதாவது தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஒரு கவுன்சிலர் கூட நாகல. நேரே முதலமைச்சர் சீட்டில் போய் உட்காரணும்னா எப்படி முடியாது? யாரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை இங்கே படிச்சுட்டு போயிருக்கிறாரு. ரேஷன் கடையில் திறந்து எல்லா இடத்துலையும் இலவச அரிசி மத்திய அரசினுடைய ஒப்புதலோடு இந்த இலவச அரிசி திட்டம் இங்கே அமுல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதாவது எதிர்காலத்தில் என்ஆர் காங்கிரஸை அவர் கூட்டணியில் கொண்டு வர்றதுக்கான முயற்சி அவர் எடுக்கிறாரோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்குது. காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேருந்தே இந்த மாநில அந்தஸ்து பிரச்சனை இருக்குது. இது இன்னைக்கு நேற்றுக்கு வந்த பிரச்சனைகள் இல்லை. அப்போ காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே மாநில அந்தஸ்து கொடுத்துருக்கலாம். ஆனால் அப்படி கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அதில் என்ன பிரச்சனை இருக்குதுன்றதை மத்திய அரசு ஆராய்ந்து தான் அதற்கு உரிய முடிவு எடுக்குமே தவிர எடுத்தங்கவுத்தன்ற மாதிரி ஒரு அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்க முடியாது. அவர் பேசின விஷயங்களில் 90% விஷயங்கள் உண்மைக்கு புறம்பானவை. முதல்ல கேட்டவன் நான் இருக்கேன், என்கிட்ட கேளுங்க. நான் தான் மாகை ஏனம் வேணாம், மாநில உரிமை வேணும்னு முழக்கத்தை முன் வச்ச ஆளு நான் தான் முதல்ல. அதுக்கப்புறம் தான் எங்கள் ஐயா ரங்கசாமி போய் மனு கொடுத்தாரு. அப்போ கூட கேட்டேன், நீங்கள் இத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸில் இருந்தீங்க, உங்கள் கட்சி ஆட்சியில் இருந்தது, நீங்களே பல முறை முதலமைச்சராக இருந்தீங்க, அப்போ கொடுத்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றிருக்க கூடாதான்னு கேட்டேன். விஜயின் பொதுக்கூட்டத்திற்கு QR கோடு இல்லாதவர்களையும் அனுமதித்ததால் ஆனந்த் உள்ளிட்ட தாவேகவினரை காவல் அதிகாரி இஷா சிங் கடுமையாக எச்சரித்த காட்சிகளே இவை. கூட்டம் நடந்த உப்பளம் மைதானத்திற்கு வெளியே QR கோடு இல்லாமல் காத்திருந்தவர்கள் உள்ளே நுழைய முயன்றதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. இதனிடையே மைதானத்தில் கூட்டம் சேராததால் QR கோடு இல்லாதவர்களையும் அனுமதிக்குமாறு தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் ஒலிபெருக்கி மூலம் காவல்துறைக்கு கோரிக்கை விடுத்தார். இதற்கு ஆட்சேபம் தெரிவித்த முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் இஷா சிங் ஆனந்திடம் இருந்து ஒலி வாங்கியை பறித்துக் கொண்டார். QR கோடு இல்லாமல் உள்ளே நுழைந்தவர்களை தடுத்து நிறுத்திய SSP இஷா சிங் தடுக்க வேண்டாம் என கூறிய தாவேக நிர்வாகிகளை அனல் தெரிக்கும் வார்த்தைகளால் வெளுத்து வாங்கினார். இதனால் பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்ட தாவேக நிர்வாகிகள் எதுவும் பேச முடியாமல் அங்கிருந்து நகர்ந்து சென்றனர்.